கேரளாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிட்ட வயநாடு மக்களவைத் தொகுதி உட்பட 3 தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது வயநாடு தொகுதியிலும் ரேபேலி தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதேபோல் செலக்கரா தொகுதி எம்எல்ஏவாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ராதாகிருஷ்ணனும் பாலக்காடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் ஷாபி பரம்பிலும் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆனதால் அவர்களின் 2 தொகுதிகளும் காலியாகின. இந்த நிலையில் வயநாடு மற்றும் செலக்கரா தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதியும் பாலக்காடு சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த 20ஆம் தேதியும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த 3 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்கா காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சத்யன் மொஹேரி, பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் உள்ளிட்ட 16 பேர் போட்டியிட்டனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த மக்களவை தேர்தலில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி 3.64 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். தற்போது நடைபெற்று முடிந்துள்ள இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி அதுபோன்று வெற்றியை பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.